Friends, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெக்ரல்ஸ் எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் 11ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு முதல்ல கொஸ்டின் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பார்க்கணும். மேலே எக்ஸ் பார் 1 இருக்கு, கீழே வந்து எக்ஸ் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப். ஸோ கீழே தான் பெருசா இருக்கு. அப்போ இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும் நம்மளால. முதல்ல கீழே வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருந்தால் அது ஃபேக்டரைஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபேக்டரைஸ் ஆனால் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் ஃபார்மேட் போகணும். 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இது பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. சின்ன கிளாஸ் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அதான் எழுதிக்க போகிறோங்க. ஸோ 5x பை எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது நம்மளோட எந்த பேட்டர்ன்னு பார்க்கலாம். 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் பி. நம்மளோட தேர்ட் ஃபார்ம் ஏ பை பி பை சி பைன்னு அப்போ நம்ம எழுதணும். ஸோ இதை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம், ஏ பை பி பை சி பைன்னு. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து எப்போவுமே உங்களோட கொஸ்டினோட டினாமினேட்டர் இருக்குல்ல, அதே தான் இங்கே எல்சிஎம் வேல்யூவாக வரும். எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. இதை நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ எல்சிஎம் வேல்யூவில் ஏக்கு கீழே எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அப்போ எதெல்லாம் இல்லைன்னா ஒரு எக்ஸ் பிளஸ் 2 ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இல்லை. அப்போ ஏ பக்கத்தில் ஒரு எக்ஸ் பிளஸ் 2 ஒரு எக்ஸ் மைனஸ் 2. ஏன்னா எக்ஸ் பிளஸ் 1 மட்டும் தான் இவங்க கிட்ட இருக்கு டினாமினேட்டரில். அப்போ இது ரெண்டுமே இல்லை, அது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணணும். பி பக்கத்தில் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 தான் இல்லை இல்லையா இவங்க கூட? அப்போ அதை தான் மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. எல்சிஎம்ல எந்த டேர்ம் இல்லையா அதை மல்டிபிள் பண்ணிக்கொள்ள, அதான் இங்கேயும் பண்ணுறோம். சி கூட எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. பிளஸ் 1 பிளஸ் 2 இல்லை. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இந்த டினாமினேட்டரும் கட் ஆகிடும். அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 அப்படின்னு கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகும் அதுக்காக. ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இதை மல்டிபிள் பண்ணி குவாட்ரேட்டிக்காக மாற்ற வேண்டாம். சி டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக இதோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் எக்ஸோட வேல்யூ பிளஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். முதல்ல எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் பிளஸ் 2. முதல்ல இங்கே 5x அப்படின்னு இருக்கு கொஸ்டினில். ஸோ 5 இன்ட்டு 2 ஈக்குவல் டு ஏ. 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, 4 மைனஸ் 4 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இந்த ஏன்ற டேர்ம் 0 ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே 2 போடும்போது 2 மைனஸ் 2 0 வந்துடும். 0 இன்ட்டு இந்த பி எக்ஸ் பிளஸ் 1 எல்லாரும் 0 ஆகிடுவாங்க. அப்போ இதுவும் 0 தான். ப்ளஸ் இந்த சின்ற டேர்ம் மட்டும் தான் இருக்கும். இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 1 2 + 2 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு 2 + 1 இங்கே 3, இங்கே 2 2s are 4. அப்போ 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணி தான் 12 வந்திருக்கும். அப்போ இது 12c அப்படின்னு எழுதிடலாம். மல்டிபிள் இருக்க 12 இங்கே வந்தால் என்ன ஆகும்னா டிவைட் ஆகும், which is equal to c. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ c is equal to 2 டேபிளில் 5s are 6 are. அப்போ சியோட வேல்யூ 5/6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அடுத்த வேல்யூ இஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதில் ப்ளஸ் 2வை ஸ்கொயர் பண்ணாலும் 4 தான், -2வை ஸ்கொயர் பண்ணாலும் +4 தான் வரும். அதனால் இந்த டேர்ம் டெஃபினட்டாக 0 தான் ஆகும். இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 இன்ட்டு -2 0. ஸோ 0 ஆகிடுச்சு. இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகாது. அப்போ b இன்ட்டு -2 + 1, இங்கே -2 போட்டால் -2 -2ன்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். -2 + 2ன்னு வரும்ல, அப்போ இங்கே 0ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் -10. இங்கே இவங்கள ஜாயின் பண்ணும்போது -1 வரும், இவங்களுக்கு ஒரு -4 வரும். மல்டிபிள் பண்ணால் +4, இங்கே ஒரு b இருக்குது, அப்போ 4b. மல்டிபிள் இருக்க 4 இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். ஸோ -10/4 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் -5/2ன்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட பியோட கரெக்டான ஆன்சர். இப்போ எக்ஸுக்கு இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏன்னா இந்த டேர்மை 0 பண்ண முடியும் நம்மளால. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் வர இடத்துலலாம் -1 போடணும் இங்கே. ஸோ 5 இன்ட்டு -1 ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 வரும். 1 - 4 -3. அடுத்து ப்ளஸ் பின்ற டேர்ம் இங்கே -1 போட்டால் இது 0 ஆகிடும். இப்போ 0. இங்கேயே -1 போட்டால் இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ இதுவும் 0 தான். ஸோ எழுதியாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் -5 இருக்குது, அந்த பக்கம் -3a அப்படின்னு இருக்குது. மல்டிபிள் இருக்க -3 அங்கே போனால் டிவைட் தான் ஆகும். ஸோ இந்த மைனஸ் கட் ஆகிடும் எப்படி பார்த்தாலும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஏபிசி மூணுமே கண்டுபிடிச்சாச்சு.
பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ல என்ன ஃபார்ம்னு கண்டுபிடிச்சு இந்த ஏபிசி கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க்கு. அதுக்கப்புறம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் வந்து நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இப்போ இங்க நம்மளோட ஃபார்மேட் இருக்குல்ல a/b/c இதுல நம்ம கண்டுபிடிச்ச ஏபிசி வேல்யூ எடுத்து இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல இன்டகிரேட் பண்ண சொன்னாங்களே, அதனால இங்க ஒரு இன்டகிரேஷன் சைன், இங்க ஒரு இன்டகிரேஷன் சைன். எல்லாமே 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 5/3 இருக்கா, வெளில எடுத்துருங்க. ஸோ 1/x + 1 இன்டகிரேட் பண்ணா log of x + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். -5/2 வெளில எடுத்துடலாம். திருப்பி இது 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ உங்களை பண்ணா log of x + 2 அப்படின்னு வந்திருக்கும். இங்க 5/6 இருக்கு. ஸோ 5/6 of log of x - 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். இங்க மேல வந்து கியூபிக் இருக்கு, அதாவது பவர் 3, கீழே வந்து பவர் 2. அப்போ நியூமரேட்டர் பெருசா இருந்தா அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனே கிடையாது. அப்போ டைரக்டா பார்ஷியல் ஃப்ராக்ஷனை நம்ம அப்ளை பண்ண முடியாது. இப்போ இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொண்டு வரதுக்கு முதல்ல நம்மள என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். எப்படி டிவைட் பண்றதுன்னு பாருங்க. டிவைட் பண்ணும்போது நியூமரேட்டர் உள்ள வரும் எப்பவுமே x3. இங்க வந்து அந்த x2ன்ற டேர்மே நம்ம கிட்ட இல்ல. நம்ம வேணும்னா இங்க 0x2 அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்படியே அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து பிளஸ் எக்ஸ் இருக்கு, இங்க வந்து பிளஸ் 1 இருக்கு. டினாமினேட்டர்லயும் x2ம் 1 தான் இருக்கு பாருங்க. x2 - 1 இருக்கிற டேர்ம் எழுதிக்கோங்களேன். இங்க x2 இருக்கு, இங்க x3 இருக்கு. x2 கூட என்ன மல்டிபிள் பண்ணா x⁻3 வரும்னா x⁻1 மல்டிபிள் பண்ணும்போது தான் x⁻3 வரும். ஏன்னா பவர் ஆட் ஆகும். x⁻1 × x2 பண்ணும்போது x⁻3 கிடைக்குது. அப்புறம் 1 × x மல்டிபிள் பண்ணும்போது -1x வருது. இங்க 1x. சப்போஸ் எக்ஸாம்ல இங்க x கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், x-ம் x2 வரும்னா x2 டேர்ம் மேல இல்ல பாருங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு 0x2 எழுதிட்டு அது கீழே எழுதுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா இங்க x-ம் மிஸ் ஆயிருக்கிறதுனால நான் அதை எழுதலாங்க. இப்போ இங்க ரெண்டுமே +x3 நார்மலா டிவிஷன் பண்ணாலே நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். அப்ப இங்க சிம்பிள் மாத்திக்கணும். சிம்பிள் மாத்திட்டு தான் இதை நீங்க கட் பண்ணணும். இது ஒரு +1x, இது ஒரு +1x. இப்போ ஸோ ஆட் பண்ணா 2x. ஸோ அடுத்த டேர்ம் கீழே இறக்கிடலாம். ஆனா இந்த வேல்யூ வந்து நம்மளோட டிவைஸரை விட சின்னதா இருக்கு. ஏன்னா இங்க பவர் 2 இருக்கு, இங்க பவர் 1 இருக்கு. அப்ப இது அப்படியே நம்ம ரிமைண்டரா யூஸ் பண்ணிக்கணும். இது எப்படி எழுதணும்னா கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதணும். இதோட கோஷன்ட் வந்து இங்க இருக்கு x⁻1 பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 2x + 1 பை டிவைசரோட வேல்யூ வந்து x² - 1. இப்போ இது வந்து ஒரு ஹோல் பார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ராக்ஷன். இப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா மேல பவர் 1 கீழே பவர் 2 இருக்கு பாருங்க. இப்போ இதை மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு இதை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். 2x + 1 பை x² - 1ன்றதை நம்ம 1² எடுத்துக்கிட்டு a² - b². அப்போ இது x + 1 x - 1 அப்படின்னு பிரிக்க முடியும். அப்போ a பை x + 1 plus b by x minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் இங்கே எழுதணும். ஸோ இங்கேயும் x + 1 x minus 1 தான் வரும். இங்கே ரெண்டு டேர்ம் இருந்தால் இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ a கூட x minus 1 இல்லை, bக்கு கிட்ட x + 1 இல்லை. அப்போ b × x + 1 அப்படின்னு எழுதியிருக்கணும். இங்கே வந்து 2x + 1 by டினாமினேட்டரில் x + 1 ஒரு x minus 1 நம்ம கிட்ட இருந்தது. இது இப்படி கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இதான் நம்ம நியூமரேட்டர்ல தான் எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் எக்ஸுக்கு வந்து முதல்ல +1 நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் நியூமரேட்டர்ல. ஸோ 2 × 1 + 1 ஈக்குவல் இங்கே 1 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிடும். இங்கே 1 போட்டால் 1 + 1 2bன்னு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 1 2s are 2, 2 + 1 3, மல்டிபிள் இருக்க 2 இங்கே வந்தால் டிவைட் ஆயிடும். அப்போ 3/2 தான் பியோட வேல்யூ. இதே ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு வந்து -1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ 2 × -1 + 1 இந்த 2x + 1ல எக்ஸோட பிளேஸ்ல -1 போட்டிருக்கோம். ஈக்குவல் டு a டைம்ஸ் -1 -1 -2 அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஏன்னா -1 + 1 0 தான். இதை மல்டிபிள் பண்ணும்போது -2 இங்க ஒரு +1 இருக்கு. அப்போ -1 ஈக்குவல் டு -2a. மைனஸ் கட் ஆயிருக்கும். மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்தா டிவைட் ஆயிடும். இப்போ 1/2 = a அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதாவது இந்த டேர்மை தான் நம்ம a bன்னு பிரிச்சிருக்கோம். அப்போ இதை எடுத்துட்டு a by x + 1 b by x - 1 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டு ஸோ ஃபர்ஸ்ட் x⁻1 இருக்கு. நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது x⁻1 + 1 by 1 + 1 அப்போ x² by 2ன்னு கிடைச்சிரும். ப்ளஸ் இவங்க கிட்ட 1/2 வெளியில எடுத்துட்டோம்னா இது 1/x ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணா log x ஃபார்ம் வரும். ஸோ log of 1 + x ப்ளஸ் இந்த 3/2 வெளில எடுத்துடலாம். ஸோ
1/x ஃபார்ம் தான் இருக்கு. இவங்கள இன்டகிரேட் பண்ணா log ஆஃப் x ஃபார்ம். log ஆஃப் x - 1 + c அப்படின்னு போட்டுறலாம். log போடும்போது யூசுவலா மாடுலஸ் போடுவோம். ஏன்னா நெகட்டிவ் வந்து அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.